जय जगन्नाथ आपी राजा समस्तंक இன்னைக்கு ஒரிசால ரத யாத்திரா பூரி ஜெகநாத்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் ஊரில் இருக்கோம். என் பொண்ணுக்கு அப்போ கூட புது ட்ரெஸ் போட்டு காலில் அழுத்தெல்லாம் வச்சு கொடுத்து பூஜை பண்ணோம். சரி, ரத யாத்திரான்னா வெஜிடேரியன் ஆகிப்போச்சு. சரி, அதில் என்ன ஸ்பெஷல் பண்ணலான்னா பன்னீர் ஆல்ரெடி நம்ம கடாய் மஷ்ரூமுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அந்த சேம் மசாலா யூஸ் பண்ணி சில்லி பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைலில் பன்னீர் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே கையில் நல்லா அது இது பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா ஃப்ரெஷ் பன்னீர், அது நல்லா குவாலிட்டியும் இருக்கும். ରଜ ପାଇଁ ଆମ ଘରେ ଖାଲି କଡ଼ାଇ ମସରୁମ୍ କରିବା ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ରେଡ଼ି କରିକି ରଖୁଛି ନା, ସେମ୍ ମସଲା ଅଛି, ସେଇଟା ୟୁଜ୍ କରିକି ଆଉ ପନିର ବି କରିପାରିବ କହିକି ସେ ମସଲାରେ କ'ଣ କ'ଣ ୟୁଜ୍ କରୁଥିଲା ଅଲରେଡ଼ି ଲାଷ୍ଟ ଭିଡ଼ିଓରେ ମୁଁ କହିଦେଇଛନ୍ତି ମସରୁମ୍ ଭିଡ଼ିଓରେ, ଆପଣ ଯାଇକି ଦେଖିବ ତ ଜାଣିପାରିବ। ଫ୍ରେଶ୍ ମସଲା ସବୁ ପ୍ରକାର ରେଡ଼ି କରିବା ପାଇଁ ସେମ୍ ମସଲା ରେଡ଼ି କରିକି ପନିର ଚିଲି ପନିର ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ କରୁଛି। फ्रेश पनीर है ना गोटे टाइम आम हाथ बोल एमती मिक्स करके देखा टाइम टिके तेल टाइप रही तो से बोल पनीर फ्रेश पनीर एटा हैदराबाद भी बोल फ्रेश पनीर मिलूँ क्षीर दुकान से दुकान मुझे चेन्नई एमती मिल ना, चेन्नई सब बड़ा पाकेट मिल से बेसी कास्टली भी बोल फ्रेश भी रही टिके खट्टा स्मेल आसो। நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம்। இது ஒரிசாலையும் சரி ஹைதராபாத்லேயும் பால் கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் கிடைக்கும். ஆனால் சென்னையில் பாக்கெட்டில் இருக்கிற பன்னீர் தான் கிடைக்கும். அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. டேட் பார்த்துட்டு வாங்குங்க. நீங்கள் எப்போவுமே பன்னீர் வாங்கினீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கிற மாதிரி இந்த பன்னீர் கட் பண்ணும் போதே தண்ணியாக கொஞ்சம் கையில் தொடும்போது ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்க மாதிரி இருந்தால் உடனே அந்த கடைக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க। டேட் கரெக்டாக இருக்கும், அந்த டேட் பார்த்து வாங்கினோம்னாவே ஃப்ரெஷ் பன்னீர் நல்லா கிடைக்கும்। பன்னீர் எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்। நான் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இந்த ஷேப்பில் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் ஆல்ரெடி வாங்கினது இருந்தது, அதையே யூஸ் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்। 2 தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்। நம்ம கடாய் பன்னீருக்காக தனியா கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அது கூட எல்லாம் காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு பட்டை எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் ஒன்றும் பாதியமாக। அந்த மசாலா தான் யூஸ் பண்ணி நம்ம கடாய் மஷ்ரூமும் பண்ணேன்। அதே சேம் மசாலா யூஸ் பண்ணி கடாய் பன்னீர் நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்। பன்னீர் கட் பண்ணிவிட்டு கழுவ வேணாம், அது கூட ரொம்ப புளிப்பாக இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் போட்டுக்கலாம்। पनीर है ना बोलो धोइबा पे दरकार नहीं, से संग्र टिके फ्रेश धोई टिके मिक्स करिबो। तापर हल्दी पाउडर टिके, जिंजर गार्लिक पेस्ट, मिर्ची पाउडर टिके, कस्तूरी मेथी टिके पकी बोलो मिक्स करके रखिबो। ए सेम मसाला हम फ्राई करला पर कड़ाई मशरूम पे बोटा धनिया, पानमुरी टिके, जीरा टिके, काश्मीरी चिल्ली पाउडर, गोटे दालचीनी, गोटे गुजराती, तेजपत्ता सब पकी आम लाइट फ्राई करके ग्राइंड करके रखुचे कड़ाई मशरूम पे। सेम मसाला रेडी करके पनीर भी आम कर पनीर पे कैप्सिकम गोटे टमाटर, 2टा प्याज कट करके रखुचे, गोटे प्याज बेसी छोट छोट कट कर, टमाटर भी गोटे छोट छोट कट कर भितर मस्तूरी मेथी दही बेसी खट्टा रही तो भल रहा सब मिक्स करके 5 मिनट्स कोट करके रखापी दरकार। கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் போட்டிருக்கேன்। தயிர் இல்லைன்னா தயிர் வேணான்னா அதை அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சமாக தயிர் போட்டிங்களன்னா அது கோட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும்। எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும், ரொம்ப எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும்। ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம சில்லி பன்னீர் பண்ண போகிறோம்। சில்லி பன்னீர் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு। எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। கோட்டிங் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட வேணாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாகவே போடலாம்। பன்னீரில் மஞ்சத்தூள் நிறைய போட்டிங்கன்னா அந்த மஞ்சளோட ஸ்மெல் வரும்। இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பசங்களுக்கு இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட காலையில் ஒரு ரொட்டி ஏதாவது ஒன்று கரெக்டாக பண்ணிவிட்டு ரோல் பண்ணி உள்ளே கொடுக்கறதுக்கும் பசங்களுக்கு ரொட்டியில் ரோல் மாதிரி லஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும்। ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் வச்சிடலாம்। ஃப்ரைங் பேன் ரக்கிக்கு கோண तेल நம்ம யூஸ் करছি सेम तेल এটা ফ্রাই କରିବା ପାଇଁ, ବେଶୀ ପକିକି ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଶାଲୋ ଫ୍ରାଏ କରିବ। ଏ ମସଲା ଚିଲି ପନିର ମୁଁ କେମିତି କରୁଛି ସେମିତି ରଖିକି ବି ନାଇଟ୍ କରିକି ରଖିକି ସକାଳେ ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ ଫ୍ରେଶ୍ ରୋଟି କରିକି ସେ ଭିତରେ ରୋଲ୍ କରିକି ବି ଲଞ୍ଚ ପାଇଁ ଦେବା ପାଇଁ ଟାଇମ୍ରେ ବି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ।
ଆଉ ପନିର ଆମେ କେମିତି ସେପ୍ ଅଛି ସେ ସେପ୍ରେ ଆମେ କଟ୍ କରିପାରିବା। ଲୁଣ ବି ମୁଁ ପନିରକୁ କେତେ ଦରକାର ଏତିକି ପକେଇ ଦେଉଛି କରେଣ୍ଟରେ। ବେଶୀ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 20 ମିନିଟ୍ସରେ ହେଇଯିବ ଏଇଟା, ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ନାହିଁ। ଆମେ ସବୁ କଟ୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ତେଲ ବି ପକେଇକି ବେଶୀ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପନିର ଫ୍ରେଶ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ପନିର ସବୁବେଳେ ଏବେ କରିବା ଟାଇମ୍ରେ କ'ଣ କହୁଛି ନା ଫିଭର ସବୁ ଆସିବା ଟାଇମ୍ରେ ଫ୍ରେଶ୍ ମିଲ୍କ ପ୍ରଡକ୍ଟ ସବୁ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ବୋଲ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବଏଲ୍ ଠିକ୍ ରହିବ ନାହିଁ ନା ପିଲାମାନଙ୍କୁ ପେଟ ଖରାପ ହବ କହିକି ସବୁ ନ୍ୟୁଜ୍ରେ ସବୁ ଆସୁଛନ୍ତି। ସେଇଥିପାଇଁ ପନିର ସବୁ କରିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ବୋଲ ଫ୍ରାଏ କରିକି ଆଉଥରେ ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ବୋଲ ଫ୍ରାଏ କରିକି ଏମିତି ଫ୍ରାଏ କରିକି ପିଲାମାନଙ୍କୁ ଦେବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ବୋଲ டைம்ல ஃப்ரை கறிபத்த படியா ரோய்பா. பன்னீர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆஃப் வெந்துட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ டிவி நியூஸ்ல எல்லாம் கூட சொல்கிறாங்க. ஏதோ ஜிபிஎஸ் ஏதோ ஒரு வைரஸ் இருக்குது, அதனால பன்னீர் மற்ற மீட் எல்லாம் கூட நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் பன்னீர் இதை மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பசங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட 2 சைடும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெறுமனே இப்படியே கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அது கூட கொஞ்சம் கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அதனால எல்லாம் லைட்டாக வச்சுட்டு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் கூட பாருங்கள், அது கூட ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக டீப் பண்ணிவிட்டு போட்டுட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுக்கிற மாதிரி கூட வேணாம், அவ்வளோ எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து இப்போ 2 மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. எனக்கு வந்து வெரிகோ வெயின்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அந்த கால் வந்து எப்போவுமே ஊசி குத்துற மாதிரி அந்த வலியோடு தான் இருந்துன்னு இருக்கேன். டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலான்னா அலோபதியில் பார்க்கலான்னா அதில் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதை பிளட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நின்னாவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது நான் எப்போவுமே ஹோமியோபதி மெடிசன் வந்து சாப்பிட்டதே இல்லை. ஒரிசால வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொன்னாங்க ஒரு இடத்துல ஹோமியோபதி மெடிசன் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியாது ஹோமியோபதி மெடிசன்னா இந்த சாப்பாட்டுல எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஒரு வயசானவர் தான். அவர் மெடிசன் கொடுக்கும்போது எந்த மெடிசன் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எல்லாம் எழுதி கொடுக்கல. ஆனால் அவர் சொல்லும்போது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணின்னு வந்தேன். இன்கேஸ் எனக்கு கால் சரியாயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட ஆரம்பிச்சு 15 டேஸ் ஆகுது. 15 டேஸ்க்கு முன்னாடி என் கால் எப்படி இருந்ததுன்றதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவர் கொடுத்த மெடிசன் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்லேயும் நைட்டு எம்டி ஸ்டமக்லேயும் சாப்பிட்ணும். அப்புறம் ஒரு வீக் வந்து ஒரு சின்ன சின்ன ஒயிட்டில் ஒரு பால்ஸ் மாதிரி ஒரு மெடிசன் கொடுத்தாரு. அந்த ஃபுல் டப்பா வந்து இப்போ மண்டே டு மண்டேனா 2 அதை காலி பண்ணிடணும். ஃபுல் டப்பாவில் நிறைய மெடிசன் இருந்தது சின்னதாக. எனக்கு அது சாப்பிடும்போது என்ன சொன்னார், கம்பல்சரி 2 மந்த் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும், கால் வலியெல்லாம். அந்த மெடிசன் வந்து சரி ஓகே நான்வெஜ் சாப்பிடாம நான் வந்து கம்பல்சரி வீக்லி 3 டேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் இல்லாமல் என்னாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கால் வலி கண்டினியூஸாக இருக்கு, அவர் நம்பிக்கையோட ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிருக்காருன்னா அங்கே மெடிசன் வந்து நான் ஹோமியோபதி மெடிசன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சி போனேன். ஆனால் அங்கே மெடிசன் கொஞ்சம் காஸ்ட்லின்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, மீடியமாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அவர்கிட்ட கன்சல்டிங் ஃபீஸே வந்து 500. நிறைய பேர் வந்து வயசானவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வர்றாங்க. அதுவும் ஊரில் வந்து இருக்கிறவர்கிட்ட ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் 500 ஹோமியோபதி இவ்வளோ பேர் வராங்களா? சரி நம்ம சாப்பிட்டே பார்ப்போம், இவர் நம்பிக்கையோட கூட்டின்னு போயிருக்காரு, அந்த நம்பிக்கை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சாப்பிட ஆரம்பித்தேன். 15 டேஸில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அதோட ரிசல்ட் தெரிகிற மாதிரி இருக்கு. இப்போ 15 டேஸ்க்கு அப்புறம் இருக்க வீடியோவும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் வந்து யூடியூப்ல எனக்கு கால் சரியாயிடுச்சுன்னா இதால சஃபர் ஆகுறவங்க ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்றதுல வந்து தப்பு இல்லை. எனக்கு எதுவும் பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் இல்லை, அதனால நான் அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். அதனால வந்து 1 மாசத்துக்கு வந்து வெஜ் தான்றதால சரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணோம் சண்டே அப்படின்றதால தான் நான் இந்த பன்னீர் வந்து பண்ணலான்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். 2 சைடும் வந்து பன்னீர் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி ரொம்ப கிறிஸ்பியாக பண்ண வேணாம். நார்மலாக 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆனாவே போதும், எடுத்துடலாம். ஆயிலெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சேம் டைமில் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ସାଇଡ଼୍ରେ ବୋଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା। ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ତ ସେ ତେଲ ସେମ୍ ତେଲ ୟୁଜ୍ କରିକି ଆମେ ମସଲା ସବୁ କରିପାରିବ। ସେଇଟା କାଢ଼ିକି ପାଣିରେ ପକେଇକି ରଖିବ ନାହିଁ, ନର୍ମାଲ ଗୋଟେ ଜାଗାରେ ରଖିଦେବ। ନର୍ମାଲ ପନିର ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଲୁଣ ଟିକେ ଉଷୁମ ପାଣିରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ପନିର ସଫ୍ଟ ରହିବ। ସେଇଥିପାଇଁ ଆମେ ଡ୍ରାଇ କରୁଛୁ ନା, ସେଇଥିପାଇଁ ସେ ପାଣିରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ।
பன்னீர் எப்போ ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல உப்பு போட்டு வச்சுட்டு அது கூட போட்டு வச்சிருந்தோம்னா பன்னீர் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஆனா இதுக்கு வந்து அப்படி பண்ண வேணாம். நம்ம ட்ரை தான் பண்ண போறோம். அதனால அது தண்ணியில போட்டு வச்சுட்டு எடுத்துட்டோம்னா இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து போயிடும். அதுக்காக நான் அப்படியே வச்சிருக்க சைட்ல அதுல இன்னும் கொஞ்சம் ଆଉ ଟିକେ ତେଲ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ବଟର ପକେଇବାଟା ଆମର ବଢିଆ ରହିବ। இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம்। இதுல பட்டர் போடணும்। நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டர் போட்டிருக்கேன்। ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லா காஞ்ச மாதிரி இருக்குல்ல, இப்போ பட்டர் போட்டா அதோட டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும்னா ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம்। அது கூட ஒரு தக்காளியும் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான்। கொஞ்சமா கார்லிக் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம்। रसुण से चुप्पा छड़की बेसी छोटे छोटे कट करके पकेଇବା टाइम ये बढ़िया टेस्ट आसीबो। सेटा भी टिके मिक्स करबा पई दरकार। टिके टमाटर छोटे छोटे कट कर दबा। से ग्रेवी पई नहीं ऑलरेडी टमाटर बड़ बड़ साइज रे भी हम कट करके रखुचे। मशरूम चिली मशरूम करबा टाइम रे मशरूम संगे प्याज कैप्सिकम सब टिके फ्राई करबा पई दरकार। पनीर करबा टाइम रे सेमसी से दीटा फ्राई करबा पई दरकार नहीं। खाली पनीर फ्राई करके रखिबो। बाकी सब ना கொஞ்சம் பக்கிबो बढ़िया टेस्ट भी आसीबो। நம்ம மஷ்ரூம் பண்ணும்போது வந்து மஷ்ரூம் கூடவே வந்து வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்। ஆனா பன்னீருக்கு அந்த மாதிரி பண்ண வேணாம்। வெறும் பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்। அதுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா எல்லாம் போடும்போது அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம்னாவே போதும்। பட்டர் இப்போ போட்டிருக்கேன் நான்। பட்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்டே போடுறதுனால போடலாம்। பட்டர் போட்டோம்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்। கொஞ்சமா மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், கொஞ்சமா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கடாய் மஷ்ரூம், அதுல வந்துட்டு ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் ஆல்ரெடி கஸ்தூரி மேத்தியும் போட்டிருக்கோம் நம்ம பன்னீர்ல। இப்போ ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம்। கஸ்தூரி மேத்தி போட வேணாம்। மசாலால முன்னாடி போடும்போது வந்து போட்டிருந்தோம் நம்ம। ଟିକେ हल्दी पाउडर, ଟିକେ धनिया पाउडर ଆଉ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲିକ୍ସ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ବି ଟିକେ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିଦେବ। ମିକ୍ସ କରିକି ଏ ଭିତରେ ପାଣି ପକେଇକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଅଲରେଡି ପନିରରେ ପାଣି ରହିବ ନାହିଁ, ଫିର ବି ଟିକେ ପାଣି ଛିଞ୍ଚିକି କରିବା ଟାଇମରେ ମସଲା ବଢିଆ ରହିବ। ଆଉ କଞ୍ଚା ପିଆଜ, କ୍ୟାପ୍ସିକମ୍ ଏମିତି ବଡ ବଡ ଫ୍ରାଏ କରିକି ପକେଇବ। ଟମାଟର ବି ଏତେ ବଡ ଫ୍ରାଏ କଟ୍ କରିକି ରଖୁଛେ। टमाटर एबे पकेइबो नै, टिके टाइम पर लास्ट रे पकेइबो। कोन पय ना टमाटर एबे पकेइबो टाइम रे बेसी सॉफ्ट हे जिवो। कैप्सिकमम வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான்। இது கூட தக்காளியும் இதே அளவு கட் பண்ணியிருக்கேன்। இப்போ போட வேணாம் தக்காளி, தக்காளி கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம்। என்ன தக்காளி போட்டோம்னா அதோட சாஃப்ட்னஸ் ஆயிடும், அதனால அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தால் தான் நல்லா இருக்கும்। எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கடாய் மஷ்ரூம் பன்னீர் ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல, அதுவும் இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம்। ସବୁ ପକେଇକି ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏବେ ଲୁଣ ଚେକ୍ କରିକି ଟମାଟର ନା ଟିକେ ଟାଇମ୍ ପରେ ଟମାଟର ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆମେ ରେଡି କରିବା ମସଲା ଲାଷ୍ଟରେ ପକେଇକି ଟିକେ ପାଣି ଛିଞ୍ଚିକି ସେଇଟା କଭର କରିକି 2 ମିନିଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ମସଲା ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ଖାଇବା ପାଇଁ। எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலாவும் போட்டாச்சு। போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கவர் பண்ணி வச்சு சிம்ல வச்சு மனவ நல்லா இருக்கும்। ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து நான் மசாலால மிக்ஸ் பண்ணல, அதனால இப்போ போட்டுக்கிறேன்। கஸ்தூரி மேத்தி போடுறதுனால இப்போ போட்டுக்கலாம்। எல்லாம் போட்டுட்டு இது கொஞ்சம் ட்ரையா கிறிஸ்பியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்। ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்। சிம்ல வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயமும் கேப்சிகம் வேகிற டைம் கொடுத்தோம்னாவே போதும்। बोलो मिक्स करके से कैप्सिकम प्याज ना కొంచెం टिके सिझिबा टाइम देबा पई दरकार। ऑलरेडी हम तेल रे फ्राई करनादी मसाला सब पकेकी आ स्प्रिंग अनियन कट करके पकेबो तो आ भी बढ़िया टेस्ट आसीबो। लास्ट टिके कोरिएंडर लीव्स कट करके पकेबो। கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சிருக்கேன் நான்। உங்களுக்கு வந்து வெங்காயத்தாள் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு। காரம் தூக்கலாக இருந்தாலும் கொஞ்சமா வந்து டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। நான் வந்து அந்த பாஸ்தாவில் யூஸ் பண்ணுற ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக போட்டுட்டு யூஸ் பண்ண போகிறேன்। ஏன்னா பச்சை மிளகா நான் எதுவுமே போடல। கொஞ்சமாக ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கோம்। அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும்। ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஒரு பிஞ்ச் சுகர் மட்டும் போடலாம் லாஸ்டா। पास्ता ପାଇଁ यूज କରିବା ଆମେ हॉट एंड स्पाइसी सास होचे ना सेटे टिके यूज କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଲାଷ୍ଟ ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ପକେଇବ ତ ଆଉ ଏ चिली पनीर बढ़िया टेस्ट आसीबो। मु सुगर ना गोटे पिंच पकी देछि लास्ट रे। इन केस आपने नॉर्मल
ଟମାଟୋ ସସ୍ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ସୁଗର ବି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। இது கொஞ்சமா போட்டாவே போதும் இந்த சாஸ். ஆனா ஒரு பிஞ்ச் சுகர் போட்டிங்கன்னா இதோட காரத்துக்கு வந்து அந்த சுகர் வந்து கம்மியாயிடும். டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம வீட்ல செய்யறது வந்து ஒரு மாரி இருக்கும். ஹோட்டல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹோட்டல்ல இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் ஹோட்டல் டேஸ்ட்டுக்கும் வீட் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ଆମ ହୋଟେଲର ଖାଇବା ଟାଇମ୍‌ରେ ଟିକେ ଟେଷ୍ଟ ଅଲଗାଟା ରହିବ। ଆମ ଘରେ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଅଲଗାଟା ରହିବ କହିକି ଆମେ ଫିଲ୍ କରିବା। ହୋଟେଲରେ ନା ଏମିତି ଛୋଟ ଛୋଟ ଟ୍ରିକ୍ସ ଆଣ୍ଡ ସିମ୍ପଲ୍ ଟିପ୍ସ ଫଲୋ କରିବ, ସେଇଟା ବି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ଲାଷ୍ଟ ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ପକିବ। ତାଙ୍କ କରିବା ଷ୍ଟାଇଲ୍ ନା ସାସ୍ ଏସବୁ ନା ଟିକେ ଟିକେ யூஸ் କରିବ। நம்ம கறி எத்திக்கு பிஞ்சு சுகர் யூஸ் கரு இவ்வளோ சுகர் மட்டும் தான் போடணும். நான் போட்டது வந்து ஒரு பிஞ்ச் மட்டும்தான். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸாவும் இருக்காது, காரமும் இருக்காது. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீரோடத இத செஞ்சு வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிட்டு கூட பசங்களுக்கு தோசை இல்லைன்னா ரொட்டி கூட உள்ள வச்சுட்டு கொடுத்தோம்னாவே செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டா பசங்களுக்கு. சில்வர் ஃபாயில் பேப்பர்ல ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னாவே ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து லாஸ்டா போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். அது கொஞ்சம் பச்சையா டேஸ்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும்। ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ନା ପକେଇକି ବେଶୀ ଟାଇମ୍ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ଟିକେ କଞ୍ଚା ଟେଷ୍ଟ ରହିବ ଟାଇମ୍‌ରେ ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ଆଉ ଏଇଟା ରେଡ଼ି କରିକି ବି ଆମେ ରୁଟି ରେଡ଼ି କରିକି ପିଲାମାନଙ୍କୁ ରୋଲ୍ କରିବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା ସ୍ପେଶାଲ କ'ଣ ନା ଆମ ଘରେ ରେଡ଼ି କରିବ, ସେ ମସଲା ଆମେ ରେଡ଼ି କରିକି ନିଜେ ରେଡ଼ି କରିକି ସେ ଭିତରେ மிக்ஸ் କରିବା டைம்‌ରେ ଆଉ ବି ବଢ଼ିଆ டேஸ்ட் ଆସିବ। இதோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வீட்ல ரெடி பண்ற மசாலா தான்। அந்த மசாலா தான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்। கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போடலாம்। ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லயே நான் கொத்தமல்லியை போட்டேன்। லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா போதும்। கொஞ்சம் ட்ரை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியும் இல்லாமல் செமி கிரேவி டைப்ல இருக்கும்। ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க। என்னோட சேனலை ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்க। ଏମିତି ଟିକେ ଡିଫରେଣ୍ଟରେ ଟିକେ ଟିକେ ମସଲା ଆମେ ଡିଫରେଣ୍ଟ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ଆସିବ। ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ପନିରର ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିବା, ଆମ ଗରମ ମସଲା ରେଡ଼ି କରିକି କରିବା ଟାଇମ୍‌ରେ ଆଉ ବି ଟେଷ୍ଟ ଆସିବ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।